ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு ஆசீர்வாதமான காலை பொழுதில் தேவனுடைய ஜனங்களாக அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கக்கூடிய சமயத்திற்காக நன்றிகளை மீண்டுமாக கர்த்தர் வழியாகவே நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அதே போல நாம் சார்ந்திருக்கக்கூடிய கோவை பகுதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்மளுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாளாக இருக்கின்றது. நம்முடைய சபைக்கான ஊழியர்களை தெரிவு செய்யக்கூடிய ஒரு நாள். கடந்த வருடங்கள் முழுவதுமாக நம்மை அவருடைய சத்தியத்திலே வழி நடத்தி மீண்டுமாக ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நம்மை கடந்து வர வைத்த நம்முடைய பரலோகத்தினுடைய பிதாவுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போல இன்றைய நாளில் நம்ம தெரிவு செய்யக்கூடிய தேவனுடைய ஜனங்களும் வருகின்ற ஒரு வருட காலம் முழுவதும் நமக்கான சத்தியங்களை பகிர்ந்து கொண்டு தேவையான நல்ல ஆலோசனைகளை அவருடைய வார்த்தைகளிலிருந்து கொடுத்து நம்மை பலப்படுத்துவதற்கு ஏதுவான சகோதரர்களை நாம் இனம் கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக கடந்த நாட்களிலே நாம் அநேக சத்தியங்களை சகோதரர் வழியாக நாம் தியானித்திருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய நாளில் காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில மணித்துளிகள் மாத்திரம் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்பிடும். இதற்குரிய ஆதார வசனம் தீத்து முதல் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். தீத்து முதல் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு எலெக்ஷனுடைய பீரியட்லையும் இந்த வார்த்தைகள் மேல நம்ம கவனம் செலுத்துவது முக்கியம். பார்த்திருப்போம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே என்கின்ற ஒரு வார்த்தை. ஆதிகால சபையினுடைய நாட்களில் இந்த ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்துவதனுடைய அவசியங்களை அப்போஸ்தலர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அதனுடைய பலனை நன்கு அறிந்திருப்பதின் விளைவாக இங்க தீத்து கிட்ட சொல்றாரு, பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கு உன்னை நான் விட்டு வந்திருக்கிறோம் ஒரு ஓவர்சியரா. என்ன காரணம்? எந்த காரணத்திற்காக இப்ப ஏற்பட்டதான ஒழுங்குகளை ஆதி சபையினுடைய அப்போஸ்தலர்கள் கர்த்தரிடம் பெற்றுக்கொண்டு இந்த ஏற்பாடுகளை செய்தார்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது இதுல அநேக விதமான பலன் இருக்கு, ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதே சமயம் நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, ஏனென்றால் இது ஆதி முதல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை அந்த சத்தியத்தின் பாதையில, இன்னும் சொல்ல போயிட்டா அந்த பசுமையான புல்வெளிகள் மத்தியில அந்த ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்பது முதலாவது இருக்கிறது. இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது ஆட்டுத்தோலை போர்த்தின ஓநாய்களுக்கு இவர்களை என்ன பண்ணணும்னா பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சபையினுடைய ஊழியர்களுக்கு இருக்கு. ஸோ இந்த விதங்கள்ல நம்ம தெரிவு செய்யக்கூடிய ஊழியர்கள் சபையினுடைய விஷயங்களை கண்காணிக்கக்கூடிய பகுதியில ரொம்ப ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்து என்ன பண்ணணும்னா கவனிக்க வேண்டியதனுடைய அவசியம் இருப்பதை அங்க நன்கு உணர்ந்ததனுடைய அடிப்படையிலேயே இப்ப ஏற்பட்டதான ஏற்பாடுகள் அங்க நம்மளுக்கு தந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு முறையினுடைய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு அவசியம் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இந்த முறையினுடைய அவசியம் என்று சொல்லும் பொழுது பொதுவாகவே நம்ம என்ன சொல்லிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, தேவன் இப்ப ஏற்பட்டதான ஒழுங்குகளை சபையில ஏற்படுத்த சொல்லி இருக்கிறார், அதனால நாங்க இந்த ஒழுங்குகளை ஏற்படுத்துறோம் அப்படின்னு என்று சொல்லுவதை காட்டிலும்
அப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒழுங்கினுடைய முறையினுடைய அவசியத்துல கிடைத்த பலன் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். வேத வசனங்கள் தான், அப்போஸ்தலருடைய ஆலோசனைகள் தான், மூத்த சகோதரருடைய எழுத்துக்கள் தான். பட் இதனால கிடைத்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்ன என்பதை சபையின் அங்கங்கள் ஒவ்வொருவருமே என்ன பண்ணணும்னா கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்ப இந்த ஒரு முறையை அப்போஸ்தலர்கள் அங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்படி சொல்லி கொடுத்த இந்த முறையினுடைய அவசியத்தை அவர்கள் நன்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா இதற்கே குறித்தான ஞானத்தை தேவன் அப்போஸ்தலர்களுக்கு என்ன பண்ணார்னா கொடுத்தார். அப்படி ஏற்படுத்தி வைப்பதனுடைய பலன், அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அனுபவ ரீதியாக ஆதிகால சபையிலிருந்தே அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கவனிச்சிருப்பாங்க. சோ இப்ப நம்முடைய முதல் பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். இந்த முறைமையினுடைய அவசியம் பத்தி வாசிக்கின்ற பொழுது அந்த ஃபர்ஸ்ட் பேரா மாத்திரம் முடிஞ்சா நீங்க டிஸ்ப்ளே ஆகும், வாசிக்கலாம். இம்முறைமையின் அவசியம். இந்த உண்மைகள் மற்றும் அனுபவங்களானது பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்துதலாகிய அப்போஸ்தல முறைமையின்படி ஞானத்தினை என் மனதிற்கு நிரூபித்தது மாத்திரமல்லாமல் இம்முறையின் அவசியத்தினையும் என் மனதிற்கு நிரூபித்ததாய் இருந்தது. சோ பாருங்க, இந்த முறையினுடைய அவசியத்தை என்ன பண்ணிருக்குன்னா என் மனதுல நிரூபித்திருக்கு. அப்படின்னா அதனால ஏதோ அவங்க நன்மை ஆசீர்வாதங்களை அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருந்திருக்கிறாங்க. சரி, ஒருவேளை இந்த முறை இல்லைன்னா என்ன நடக்கும், இந்த முறை இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்ற போது இப்ப நீங்க வாசிக்கலாம். இம்முறைமை இல்லையெனில் கர்த்தருடைய ஜனங்கள் அறிவிலும் ஆவியின் கிருபைகளிலும் நேர்த்தியாய் வளர்ச்சி அடைய முடியாமல் காணப்படுவார்கள். புரியுதுங்களா? இந்த முறை மாத்திரம் இல்லை அப்படின்னா அறிவில் என்ன பண்ண முடியாது, வளர்ச்சி அடைய முடியாது. கிருபையில நேர்த்தியாய் வளர்ச்சி அடைய முடியாது. பாருங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு. அறிவுல வளர்ச்சி அடைய முடியாது, கிருபையில நேர்த்தியாய் வளர்ச்சி அடைய முடியாது. அப்ப இந்த அவசியத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆதி அப்போஸ்தலர்கள் உணர்ந்திருந்துதான் ஆதி சபையினுடைய நாட்கள்ல இந்த முறைகளை என்ன பண்ணாங்கன்னா ஏற்படுத்தினாங்க. இன்றளவும் நாமும் அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கை கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம். நெக்ஸ்ட் நீங்க வாசிக்கலாம். இன்னுமாக கிறிஸ்து உண்டாக்கின சுயாதீன நிலைமையினை பற்றியும் மற்றும் கிறிஸ்துவனுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தில் விசுவாசித்து அவருடைய ஊழியத்திற்கென முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ள அனைவரும் சமமாய் சகோதரர்களாக, ஒரே வகுப்பினராக, ஒரே கூட்டத்தாராக, ஒரே சரீரமாக இருப்பது பற்றியும் உள்ள முழுமையான உணர்ந்து கொள்ளுதலுக்குள்ளாக வர முடியாமல் காணப்படுவார்கள். பாருங்க, நம்ம வாசிச்சாச்சு. ஆனா இந்த வாசித்த விஷயத்துல எத்தனை பாயிண்ட்ஸ் உள்ள மறைஞ்சிருக்குன்றத கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, இந்த முறைக்குள்ள மறைஞ்சிருக்குது கிறிஸ்டியன் லிபர்ட்டி, கிறிஸ்துவ சுயாதீனம் மறைஞ்சிருக்கு. பாருங்க எவ்வளவு முக்கியத்துவமான விஷயமா இருக்கு சுயாதீனம். ரெண்டாவது விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்துல விசுவாசம் வைக்கின்ற பொழுது அந்த முழுமையாய் அர்ப்பணம் பண்ணினுள்ள அந்த ஜனங்கள் அனைவருமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அனைவரும் எப்படி இருக்காங்கன்னா சகோதரர்களாக, சகோதரிகளாக. ஏனென்றால் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். முந்தின நாட்கள்ல இல்ல நம்ம வெவ்வேறு இடங்கள்ல, அதாவது இந்த ட்ரூத்துக்குள்ள வருவதற்கு முன்பாக இருந்த காலங்களை கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம். இங்க நின்று பிரசங்கம் பண்றவரை நம்ம என்னன்னு கூப்பிட முடியாதுன்னா பிரதர்னு கூப்பிட முடியாது. ஒருவேளை பிரதர்லி சர்ச்சா இருந்தா கூப்பிட்டு இருக்கலாம். மற்ற இடங்கள்ல என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா பிரதர்னு கூப்பிட முடியாது. அவர் என்னன்னு தான் கூப்பிட்டாகணும். அவருக்கே உரித்தான ரெவரண்டு, ஃபாதரு, பாஸ்டரு என்ன வேணாலும் நீங்க கூப்பிட்டு வந்திருக்கலாம். பட் இங்க இந்த ட்ரூத் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்குன்னா லிபர்ட்டி கொடுத்திருக்கு. அந்த லிபர்ட்டிக்குள்ள கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தத்தின் பேரில் விசுவாசம் வைத்து உடன்படிக்கை செய்திருக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொருவருமே எப்படி இருக்காங்கன்னா சகோதரர்களாக, சகோதரிகளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அங்க இருக்கு. இதுக்குள்ள வேற என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த கிளர்ஜி லைட்டி என்கின்ற அந்த பிரிவினைகள் இல்லாதபடிக்கு எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா சகோதரர்களாக, சகோதரிகளாக இருக்கக்கூடிய மாபெரும் வாய்ப்பு இந்த அவசியத்துல ஒழுங்குமுறையில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது இப்படி எல்லாம் இருக்கிறது எதற்கு என்று நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம எல்லாருமே கர்த்தர் இயேசுவுக்குள்ள ஒரே சரீர அங்கங்களாக மாற வேண்டும் என்பது இருக்கு. ஒழுங்குமுறை கொடுத்தாச்சு. ஒழுங்குமுறை பயன்படுத்துவதனுடைய விளைவு என்ன, அதனுடைய பலன் என்ன? சகோதர சகோதரிகளாக இருந்து நாம் அனைவருமே
நாம் செய்து கொண்ட பொருத்தனையினுடைய அடிப்படையில கர்த்தருடைய சரீரத்துல ஒரு அங்கமாக மாற வேண்டும். அப்படின்னா அந்த ஒழுங்குமுறையினுடைய அவசியம் என்று நம்ம பார்க்கும் பொழுது இதுல நேர்த்தியாய் நம்ம என்ன பண்ணணும்னா வளர்ச்சி அடையணும். இது ஒரு வளர்ச்சியினுடைய ப்ராசஸ் தான். உடனடியாக என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இலக்கை நம்ம எட்டி பிடிச்சிட முடியாது. கண்டிப்பா இது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அங்க கர்த்தர் இயேசுவினுடைய சரீர அங்கங்களாக கடந்து போவதற்கு இந்த மெத்தேடெல்லாம் இல்லாம என்ன பண்ண முடியாதுன்னா சரீரத்துல அங்கம் ஆக முடியாது என்று கர்த்தர் அப்போஸ்தலர்களுக்கு தெரிவித்த விஷயங்களை இன்றளவும் நாம் என்ன பண்றோம்னா கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இந்த ஒழுங்குமுறையினுடைய அவசியம் அது என்றைக்குமே அவசியமாக காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த ஒழுங்குமுறையை நிலைநாட்டினவர் ஏதோ அப்போஸ்தலர் பவுல், பிரதர் ரசல் அவங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒழுங்குமுறைக்கு பிற்பாடு யார் இருக்கிறாங்க அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். தேவனே ஒழுங்குமுறையை என்ன பண்ணியிருக்காங்கன்னு நிலைநாட்டி இருக்கும் பொழுது அது அவருடைய பிள்ளைகளுக்கு என்னைக்கும் ஆசீர்வாதங்களை தான் கொண்டு வருமே தவிர ஒருபோதும் குழப்பத்தை என்ன பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை தேவனுடைய ஜனங்களாய் நாம் அங்க புரிந்து கொள்ளுவது அவசியம். அருமையான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கும் பொழுது அனைத்துமே நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் அங்க என்ன பண்ணணும்னா செய்யணும். ஏன்னா இந்த ஒழுங்குமுறையை ஏற்படுத்தினவர் தேவன். நல்லொழுக்கமும் கிரமமுமா இதை என்ன பண்ணணும்னா அங்க செயல்படுவது ரொம்ப அவசியமாக அங்க இருக்கு. அப்படி செய்யும் பொழுது என்ன வரணும் அப்படின்னா நீங்க இப்ப கண்டினியூ பண்ணலாம் அந்த ஸ்லைட. அனைத்துமே நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு சபையாருக்கும் நன்மையாய் காணப்படும் அளவுக்கு தக்கதான சுயாதீனம் காணப்பட வேண்டும். பாருங்க, அதுல என்ன இருக்குன்னா ஒவ்வொரு சபையாருக்கும் நன்மையாய் காணப்படும் அளவுக்கு தக்கதான சுயாதீனம். பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை அங்க தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டே வந்துட்டு இருக்கிறார். ஏன்னா அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. பட் அதையெல்லாம் சத்தியத்தினால மேற்கொண்டு இவங்களுக்கு வந்திருக்குது அந்த சுயாதீனம். அந்த சுயாதீனத்துல என்ன பண்ணணும்னா காணப்பட வேண்டும் என்பதே ஒவ்வொரு சபையாருடைய நோக்கமாக காணப்பட வேண்டும். பாருங்க, அப்போ சுயாதீனம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதை பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல தேவனுடைய ஜனங்கள் வெகு ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா நமக்கு சுயாதீனம் இருக்கு அப்படின்றதுனால என்ன வேணாலும் பண்றது சுயாதீனம் கிடையாது. ஏன்னா இந்த சுயாதீனம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா 6th வால்யூம்ல சொல்லுவார், அளவில்லாமல் பலி செலுத்துவதற்கு தான் சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேற எந்த நோக்கத்துக்கும் நான் என்ன வேணாலும் பண்ணலாம் சுயாதீனம் இருக்கு இல்ல இல்ல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பலியின் ஜீவியத்தை அளவில்லாம ஒரு எல்லை இல்லாமல் செய்வதற்காகவே நம்மளுக்கு தேவன் சுயாதீனத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா தந்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி இந்த ஒழுங்குமுறையை கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இது எங்க 2 பேர் 3 பேர் அங்க சேர்ந்தாலும் சரி அங்கேயும் என்ன இருக்கணும்னா அந்த ஒழுங்குமுறைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது அவசியம். இல்ல இல்ல எங்களுடைய எக்லீசியா வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறிய சபையாக இருந்தாலும் அதில் என்ன வேணும்? ஒழுங்கு இருக்கணும். ஒழுங்கு இல்லை அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொன்ன என்ன சொல்லிடலாம் அப்படின்னா நேர்த்தியாய் வளர்ச்சி அடைய முடியாது. மிகப்பெரிய ஒரு அழைப்பு நம்ம முன்னாடி இருக்கு. உடன்படிக்கை செய்திருக்கிறோம். கர்த்தருடைய சரீர அங்கங்களாய் மாறுவதற்குண்டான வளர்ச்சி வேணும் அப்படின்னா அங்க சீராய் நம்ம என்ன பண்ணணும்னா வளருவதற்கு ஒழுங்குமுறைகள் அவசியம் என்பதை நம்ம கவனிக்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஒருவேளை இந்த ஒழுங்குமுறையை தேவன் கொடுத்துட்டார், அதனுடைய அவசியத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்படி அந்த அவசியத்தையும் தெரிந்து கொண்டு ஒருவேளை நம்ம அதற்கு உட்படலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அங்க சில பாதிப்புகள் ஏற்படும். அங்க சகோதரர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 917ல இருக்கக்கூடிய பகுதிகள் நீங்க போடலாம். இப்படியாக நமக்கு பொருத்தமான ஒழுங்குமுறையை கொடுத்து அதன்படியாக அவருடைய ஜனங்கள் நடந்து அதற்கேற்றபடியான ஆசீர்வாதம் பெறுகிற காரியத்தை அவருடைய ஜனங்களிடத்திலேயே விட்டுவிட்டார். பாருங்க, அந்த ஒழுங்குமுறையை கொடுத்துட்டு அதன்படியாக அவருடைய ஜனங்கள் நடக்கும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒருவேளை அதன்படி நடக்கல அப்படின்னா வேற ஏதாவது கிடைக்கும் இல்லைங்களா? ஒண்ணு இதை கடைபிடிச்சு அதை கை கொள்ளுகின்ற பொழுது கண்டிப்பா ஆசீர்வாதம் பெறுகிற காரியத்தை ஜனங்களிடத்திலேயே விட்டுட்டார். இல்ல அதன்படி இல்ல அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம கிட்டே என்ன பண்ணிட்டாருன்னா விட்டுட்டார்.
வசனங்கள் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எது என்று நீங்க என்ன பண்ணுங்க, விசாரிங்க. இப்ப தேவன் நம்ம கொடுத்துட்டார், இவ்வளவு பெரிய ஒரு அவசியத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு கொடுத்துட்டார். இதனால கிடைச்சிருக்கக்கூடிய பலன்களை நாம் என்ன பண்ணிருக்கோம்னா, கடந்த வருஷங்களையும் டேஸ்ட் பண்ணியிருப்போம், அதுக்கு முந்தின வருஷங்களையும் டேஸ்ட் பண்ணியிருப்போம், இனி வரக்கூடிய வருஷத்திலையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேஸ்ட் பண்ண போறோம். அப்படின்னா இதனுடைய அவசியம், இதனுடைய கவனம் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப அவசியமாக இதில் என்ன பண்ணணும்னா அங்க பங்கெடுக்கணும். பங்கெடுக்கக்கூடிய விஷயத்துல சபையாரினுடைய பொறுப்பு என்பது வெகு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏதோ இயர்லி ஒன்ஸ் நடக்குது, நமக்கு இன்னைக்கு மூப்பர்களுடைய தேர்ந்தெடுத்தல் இருக்கும், அதே போல உதவிக்காரனுடைய தேர்ந்தெடுத்தல் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது, நல்லது தான். ஆனாலும் இதையெல்லாம் கடந்து என்ன வேணும்னா ஒரு பயபக்தியினுடைய உணர்வு வேணும். ஏன்னா ஆதி சபையினுடைய காலங்கள்ல பாருங்க, அந்த மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, உபவாசித்து ஜெபம் பண்ணி, இன்னைக்கு நம்ம கண்டிப்பா ஏதோ ஒன்னேன்னு செஞ்சிருப்போம். உபவாசம் இல்லைன்னா கூட கண்டிப்பா என்ன பண்ணியிருந்திருப்போம், நமக்கான ஊழியர்கள், நம்ம ஒரு வருட காலம் முழுவதும் சத்தியத்துல வழிநடத்தக்கூடிய சகோதரர்கள், அவங்கள தெரிந்தெடுப்பதில் ரொம்ப கவனம் வேணும். எனக்கு அந்த சித்தம் வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்கன்னு என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஜெபத்தோடு நம்ம கலந்து கொண்டிருப்போம் அருமையான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, வார்த்தைகள் சொல்றாரு, பேஜ் நம்பர் 18ல நீங்க வாசிக்கலாம். மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் தருணமானது எப்போதுமே பயபக்தியுடன் செய்யப்படுகிறதா இருதல் வேண்டும். அது கர்த்தருடைய காரியமாகும். சோ பாருங்க, இதுல கவனிக்கணும், அது பயபக்தி இருக்கணும். ரெண்டாவது வார்த்தைகள் நம்ம கவனிச்சோம்னா அது கர்த்தருடைய காரியம். நம்முடைய விஷயங்கள்ல என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு நிதானம் இல்லாம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா இது கர்த்தருடைய காரியம். ஓகே. மற்றும் அது ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தப்பட வேண்டும். இக்கருத்தினை கூட்டத்திறனை தலைமை தாங்கி நடத்துபவராக செயல்பட போகும் அனைவருடைய சகோதரன் அனைவருடைய மனதிலும் பயத்தியை பதிய வைத்திட முயற்சித்திட வேண்டும். தேங்க்யூ. சோ பாருங்க, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பயபக்தி அவசியம். இந்த ஒரு நிகழ்வுல நம்ம பங்கெடுக்கிறோம்னா கண்டிப்பா பயபக்தி இருக்கணும். ஏனென்றால் இது கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு நம்ம கூடி இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம மனதில் பதிய வைக்கணும். ஏன்னா எவ்வளவோ சத்தியங்கள் கேட்டிருப்போம், ஆனா இன்னைக்கு அந்த கேட்ட சத்திய வசனங்களை நாம் என்ன பண்ண போறோம்னா பயன்படுத்த போறோம். பயன்படுத்தி நமக்கான ஊழியர்களை தெரிவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கணும். சரி, யோசிக்கலாம். இதே நிகழ்வு கடந்த வருஷத்துல என்ன பண்ணியிருப்போம், செய்தோமா? கடந்த வருஷத்துல நமக்கு ஊழியக்காரர்கள் கிடைச்சான். ஆனா கடந்த வருஷத்துல ஊழியக்காரர்கள் கிடைச்சு மீண்டும் ஏன் இந்த வருஷத்துல நம்ம ஊழியக்காரரை தெரிந்தெடுக்கணும்? போன வருஷம் என்ன பண்ணியிருந்திருப்போம், இதே ஜபத்தோடு உபவாசத்தோடு கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுவதற்கு காத்திருந்து அப்பேற்பட்டதான ஊழியக்காரர்களை நாம் என்ன பண்ணியிருப்போம்னா தெரிந்தெடுத்திருப்போம். அவங்களே இந்த வருஷம் இருக்கட்டுமே, ஏன் போயிட்டு மறுபடியும் இந்த வருஷத்துல இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதம் முழுக்க கிளாஸ், அதுல ஒரு நாமினேஷன், அதுல ஒரு எலெக்ஷன், ஏன் அந்த ப்ராசஸ் நம்ம போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஊழியர்களாக காணப்படக்கூடிய அருமையான சகோதரர்கள் கூட தேவ ஆவியனுடைய உதவியில தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதே காலங்காலத்துக்கு பயன்படுவோம்னு என்ன பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சக்கூடாது. நிரந்தரமான ஒன்றாய் காணப்படக்கூடாது. நிரந்தரமான ஒன்று இல்லை. ஒரு எலெக்ஷன் நடத்துறோம், அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடத்துறோம் அப்படின்னா மாற்றங்கள் எப்படி வேணாலும் நிகழலாம். இருந்தவரே மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாதவர் புதிதாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இருந்தவர் இல்லாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுல நிரந்தரமா எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருந்திடக்கூடாது. பேஜ் நம்பர் 47ல நீங்க கவனிக்கலாம். நிரந்தரமான ஒன்றாய் காணப்படக்கூடாது. தேவனுடைய ஜனங்களின் மனம் குறித்து அறிந்திடுவதற்கு குறைந்தபட்சமாக வருடந்தோறுமாகிலும் நாடப்பட வேண்டும். சோ பாருங்க, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க 6 months ஒன்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், ஆலோசனை தான் 6 months ஒன்ஸ் கூட வச்சுக்கலாம். ஆனா என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா தொடர்ச்சியா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம தான் நடத்திட்டோமே இப்படியே தொடர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு நிரந்தரமான ஒரு ஏற்பாடாக காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் இயர்லி ஒன்ஸானு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நாடப்படும்.
இப்படி முயற்சிகள் எடுக்கிறதுனால தான் கடந்த வருஷத்திலிருந்து இந்த வருஷத்துக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நமக்கான ஊழியர்களை தெரிவு செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கு. சரி, இப்படி தேர்ந்தெடுப்பதில் என்ன பெனிஃபிட் இருக்குது? இயர்லி ஒன்ஸ்னு ஓகே, இப்படி தேர்ந்தெடுப்பதில் என்ன பெனிஃபிட், என்ன கிடைக்கும்? ஏதாவது பெனிஃபிட் ஏதாவது கிடைக்குங்களா? தெரிஞ்சது தானே, இவங்க தானே நாமினேட் ஆயிருக்கிறாங்க, இவங்க தானே வரப்போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. அது கண்டிப்பா இருக்கக்கூடாது. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி நம்ம திரும்ப திரும்ப இந்த நிகழ்வை நடத்துவதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, பேஜ் நம்பர் 47ல நீங்க அடுத்த ஸ்லைடு போயிடலாம். இது குறிப்பிட்ட இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழ்த்தப்படுமானால், அதாவது வருடந்தோறுமாக செய்யப்படுமானால், சபையாருடைய சுயாதீனங்களானது பாதுகாக்கப்படும். சோ பாருங்க, வருடந்தோறாகிலும் அங்க செய்யப்படுமானால், மீண்டும் சொல்றாரு, சபையினுடைய சுயாதீனம் பாதுகாக்கப்படும். எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறார் பாருங்க. சபைக்கு அந்த சுயாதீனம் அவசியம். அது பாதுகாக்கப்படணும்னா வருடம் தோறும் என்ன பண்ணணும்னா இப்ப ஏற்பட்டதான ஏற்பாடுகளுக்குள்ள அங்க கடந்து போகணும். ஒருவேளை அது இல்லை, அப்படியே நீண்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அடுத்த லைன் நம்ம பார்க்கலாம். மற்றும் மூப்பர்களும் தேவையில்லாமல் தர்ம சங்கடமான நிலைக்குள்ளாவதிலிருந்து தப்புவார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, தேவையில்லாம எல்டர்ஸுக்கு தர்ம சங்கடமான சூழல் இருக்கும். ஏன்னா மனசுக்குள்ள ஏதோ ஒரு கொப்பளிச்சுட்டு இருக்கும். ஆனா அது ஏன்னா இது நிரந்தரமான ஒன்றாய் காணப்பட்டு இருக்கு. இதனால ஜனங்கள் எதுவுமே பேச முடியாம இருக்கக்கூடிய தருணங்களாக இருக்கும். பட் அப்படியெல்லாம் இல்லாம அவங்களுக்கு எந்த விதமான தர்ம சங்கடத்துக்கும் உள்ளாகாம இருப்பதற்கு வாய்ப்புகள் என்னன்னா, இயர்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது போல மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுவது அவசியமாக இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ளலாம். சபையினுடைய சுயாதீனம் பாதுகாக்கப்படுது. எல்டர்ஸ் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்குள்ள போவதிலிருந்து அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்க சாய்ஸ். இல்லைங்களா? மிக முக்கியமான ஒன்று சொல்லுவார், சிலர் நியூ கமர்ஸா இருப்பாங்க. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூ கமர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா நூதன சீசன் இல்லை, சரிங்களா? புதுசா வந்திருப்பாங்க. ஆனா என்ன எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில வேகமாய் வளர்ந்து ஆவியில் முதிர்ச்சி உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஷார்ட் டைம்ல வந்திருப்பாங்க, ஆனா ஆவியில நல்ல மெச்சூர்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா வளர்ந்திருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு வருடத்திலேயும் இப்பேற்பட்டதான ஒரு ஊழியங்கள் நம்ம தெரிவு செய்கின்ற பொழுது அது போல சகோதரர்கள் யாராவது காணப்படுறாங்களா அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்னா கவனிச்சு பார்க்கணும். யாராவது அந்த சத்தியத்துல நல்ல குணங்கள்ல முதிர்ச்சி ஆகி வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் யாராவது தென்படுறாங்களா? தேவன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து நம்மளை கைட் பண்றாங்களா? அப்படி கைட் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு நாள் நிகழ்வு இல்லை. கடந்த ஒரு வருஷ காலம் முழுவதும் அவர் யார் மத்தியில் தான் இருந்திருப்பார்னா நம்ம மத்தியில் தான் இருந்திருப்பார். நம்ம மத்தியில் தான் அவருடைய ஊழியம் இருந்திருக்கும். நம்ம மத்தியில் தான் தேவையான சத்தியங்களை அவர் பகிர்ந்து கொடுத்திருப்பார். இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். அது போல சகோதரர்கள் யாராவது வந்திருக்கிறாங்களா, வளர்ந்திருக்கிறாங்களா, மெச்சூர்டா டீல் பண்றாங்களா, சகோதர சகோதரிகளை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா, இப்படின்றது எல்லாம் என்ன பண்ணணும்னா நாம் கவனமாக கவனிக்க வேண்டியது சபையாருடைய பொறுப்பு. ஏன்னா நமக்கான ஊழியர்களை நாம் தான் தெரிவு செய்ய போறோம், வேற யாரும் இல்லை. பிரியமானவர்களை இப்படி நாம் கவனித்து அப்பேற்பட்டதான சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை நாம் செலக்ட் பண்ணலாம். ஸோ பிரியமானவர்களே, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, இன்னைக்கு இந்த இயர்லி ஒன்ஸ் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சான்ஸ். அதுக்காக வந்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய சகோதரர்களை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ஒருவேளை அவருடைய ஊழியங்கள் சபைக்கு நன்மையா இருந்து பலனை கொண்டு வரக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா அந்த சகோதரர்களை தேர்ந்தெடுக்கலாம். பாருங்க, இதுக்கும் அப்போஸ்தலனுடைய அருமையான ஆலோசனைகள் நம்ம பார்க்கும் பொழுது எபிரேயர் 13வது அதிகாரம் வசனம் 17, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தி
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. So, பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு. உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் ஆத்துமாக்கு உத்தரவாதம் பண்றாங்க, விழித்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அடங்குங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு, நம்ம பார்க்கலாம். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. இதே பகுதி 7வது வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பிரியமானவர்களே, இந்த 2 வசனங்களும் இந்த தருணங்கள்ல நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைச்சு பாருங்க. நினைச்சு பாருங்கன்னா வேற மாதிரி நினைச்சு பார்த்துடக்கூடாது. அந்த ட்ரூத்ல சத்தியம் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு ஃபீட் பண்ணாங்க, எந்த மாதிரி பசுமையான புல்வெளிகள் பத்தியில கூட்டிட்டு போனாங்க, அதனால என்ன நன்மைகளை நாம பெற்றுக்கொண்டோம், தேவையான கவுன்சிலிங் நம்மளுக்கு எப்படி கிடைச்சது அவங்க வழியா, அவங்களுடைய கண்டிப்பு எப்படி இருந்தது. ஒருவேளை கண்டிப்புன்ற போது யோசிக்க தோணும். கண்டிப்பு அவசியம் தானே தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்பேற்பட்டதான சகோதரர்களிடம் கண்டிப்பு வருதுன்னா சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்குது. ஸோ இதை பத்தி மூத்த சகோதரனுடைய EBC கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அவங்களை நினைத்து அப்படின்ற விஷயங்களை பாருங்க. நினைத்து உயர் பண்பு தாழ்மை சுய பலியிடுகிறவர்களாய் இருக்கிற மூப்பர்களுக்கு மிக உயர்வாக மதிப்பளிக்க கூடாது அல்லது அதிக விசுவாசத்துடன் துணை போகக்கூடாது. இது கரெக்டுங்களா? இது கரெக்டா? அவங்கள நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன நினைச்சு பார்க்க சொல்றார்? உயர் பண்பு இருக்குதா, தாழ்மை இருக்குதா, சுயத்தை பலியிடுவர்களாக இருக்கிறார்களா? கவனிச்சு பாருங்க, அவங்களுடைய விஷயங்களை நினைச்சு பாருங்க. இப்படி இருக்கிறவங்கள மூப்பர்களுக்கு மிக உயர்வாக மதிப்பளிக்க கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்டா? நீங்க சொன்னா தான் கிராஸ் பண்ண முடியும். கரெக்டுங்க, கரெக்ட். நீங்க அதிகமா என்ன பண்ணிடாதீங்க. இது என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு சபையில ஒரு சகோதரன், ஒரு சகோதரரோ 2 சகோதரரோ இல்ல 10 பேரோ, அது போல ஒரு ஊழிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நல்ல உயர் பண்பு, நல்ல தாழ்மை, நல்ல சுயத்தை பலி செலுத்தி நல்ல ஒரு ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவருங்க ரொம்ப உயர்த்தி பிடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய விழுகைக்கு நாம் காரணமாயிடுவோம். காரணம் அதுதான், வேற எதுவும் இல்லைங்க. அவங்களுடைய விழுகைக்கு காரணம் நாம் ஆயிடுவோம். அதனால நீங்க உயர்வா நீங்க அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, மதிப்பளிக்காதீங்க. ஏன்னா அவரும் ஹியூமன் பீயிங், எப்ப வேணாலும் எந்த தருணத்துல வேணாலும் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப கவனமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதிக விசுவாசத்தோட அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, துணை போயிடாதீங்க. நான் அவங்களை ஏதோ குறைச்சு மதிப்பிடுற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம். என்ன சொல்ல வர்றாருன்னா அவங்கள ரொம்ப உயர்வா நினைச்சு, ஏன்னா பாருங்க நம்ம எத்தனையோ கவனிச்சிருக்கலாம், நல்ல குரோ ஆயிருந்திருப்பாங்க, திடீர்னு விழுந்திருப்பாங்க. அப்ப இதனால நம்மளுக்கு பாதிப்பு தான். அப்படின்னா சகோதரர்களுடைய விஷயங்களை பார்க்காதீங்க, தேவன் அவங்களை பயன்படுத்தக்கூடிய விதத்தை பாருங்க. அதனால அவங்களுக்கு துணை போயிட்டு இது பண்ண வேண்டாம், அது அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அந்த வார்த்தைகள் சொல்லலாம். டயக்லாட் நம்ம பார்க்கும் பொழுது வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பின்பற்றுங்க. அப்படின்னா அவங்களுடைய நடத்தையை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கவனிங்க, எந்த மாதிரி விசுவாசத்துல இருக்கிறாங்க இதை கவனிங்க. அந்த விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பின்பற்றுங்கள் என்கின்ற அருமையான ஆலோசனைகளை நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஏன்னா விசுவாசம் உள்ள வழி நடத்துகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள கவனம் அளிக்க வேண்டும். உங்களை நடத்தினவர்களை அப்படின்னா அந்த மேற்பார்வை செய்யக்கூடிய அருமையான சகோதரர்களை நம்ம கவனிக்கணும். அடுத்த ஸ்லைடு நம்ம போயிடலாம். வாசிக்க முடிஞ்சா நீங்க வாசிக்கலாம்.
கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் இருந்து ஆளுகிறவர்களை உயர்த்துகிறதில்லை, ஆனால் அவர் வழி நடத்துபவர்களை உயர்த்துகிறார். அவர்களுக்கு அக்கறையுடன் கவனம் செலுத்த வேண்டும். சோ பாருங்க, இங்க கிறிஸ்துவனுடைய சரீரத்துல நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் இருந்து தான் தேர்ந்தெடுக்க போறோம். அப்படின்னா நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் இருந்து ஆளுகிறவர்களை உயர்த்துகிறதில்லை, கவனிக்கலாம். ஆனால் அவர் வழி நடத்துபவர்களை உயர்த்துகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுல 2 சாய்ஸ் எடுக்கலாம். ஒரு எல்டர்ஷிப்புக்கு ஒருத்தர் வந்துட்டா 2 சாய்ஸ் எடுக்கலாம். ஒன்னு என்ன வாய்ப்பது? லீடர்ஷிப் ஒன்னு. ரெண்டாவது இன்னொரு வாய்ப்பு என்னங்க இல்லைங்களா? பிரியமானவர்களே, லார்ட்ஷிப். சரிங்களா? அது என்ன பண்ணிடக்கூடாதுன்னு எடுத்துடக்கூடாது. லீட் பண்ணணும். நம்ம ரூலர் இல்லை. ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு நிலைமை எடுக்கக்கூடாது. சொல்றாரு, லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் பவர், இட்ஸ் அபவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும்னா உணரணும். ஒருவேளை அந்த ஊழிய வாய்ப்புகளை நம்ம வர்றோம்னா இது வந்துட்டு ஏதோ ஒரு அதிகாரம், அது ஆளுகை அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மைண்டுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. தேவன் நம்மளுக்கு இந்த வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார், நம்ம இதை 1 வருஷம் முழுக்க நம்ம என்ன பண்ணலாம், ரூல் பண்ணலாம், ஆளுகை செய்யலாம் அப்படின்னு இருந்தா ஆளுகிறவர்களை என்ன பண்றது இல்லையாமா, உயர்த்துகிறது இல்லை. ஆனால் அவர் வழி நடத்துபவர்களை என்ன பண்றாருன்னா உயர்த்துகிறார், லீட் பண்றாங்க. எங்க? எதுக்கு நேரா? சத்தியத்திற்கு நேராகவும் கர்த்தருக்கு நேராகவும் வழிநடத்தக்கூடிய அருமையான சகோதரர்கள் கிடைச்சா அவர்கள் அந்த ஊழியத்தின் நிமித்தமாக உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சொல்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் அவர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பின்பற்றுங்க. அவருடைய விசுவாசம் மற்றும் முன்மாதிரியை நாம் என்ன பண்ணணும்னா பின்பற்றணும். ஏன்னா இப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மூப்பர்கள் கர்த்தரை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த வேர்ட் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு. எந்த நிலைமைக்கு நம்மளை தேவன் வச்சிருக்கிறார். சோ பாருங்க, நெக்ஸ்ட் அடுத்த வார்த்தை நீங்க படிக்கலாம். அந்த பிரதான மேய்ப்பர் படிக்கலாம். பிரதான மேய்ப்பராகிய கிறிஸ்து மற்றும் துணை மேய்ப்பர்களாகிய அப்போஸ்தலர்களின் ஆவி மற்றும் சத்தத்துடன் முழு இணக்கமாக காணப்படுவர்களாக இருப்பவர்களை ஒவ்வொரு ஆடும் வழிநடத்துவர்களாக காணப்படுகிறது, கண்டுணர்கிறது. ஓகே சகோதரியே, அங்க ஒரு பகுதிகள் நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை நமக்கு ஸ்லைட்ல வராது. பேஜ் நம்பர் 106ல ஒரு வார்த்தை இருக்கும். பேஜ் நம்பர் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் புக்ல 106ல ஒரு வார்த்தை இருக்கும். என்னன்னா, இவர்கள் மாபெரும் மெய்ப்பன் மற்றும் அப்போஸ்தலர்களின் சத்தத்திடம் மந்தையின் கவனத்தை திருப்பணும். மந்தையின் கவனத்தை எது பக்கம்தான் திருப்பணும்னா கர்த்தர், அப்போஸ்தலர்கள் அவங்க கொடுத்த சத்தம், சத்தியம், அந்த சத்தத்துக்கு நேராக என்ன பண்ணணும்னா அங்க திருப்பணும். தெய்வீக சத்தியத்தின் பசுமையான புல்களிடமும் அமர்ந்த தண்ணீர்களிடமும் வழி நடத்துவதுமாகிய ஸ்லாக்கியத்தை மாத்திரமே பெற்றிருந்தார்கள். பாருங்க, இதெல்லாம் ஒரு ஸ்லாக்கியம். சபையின் அங்கங்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துறது, கர்த்தர் கொடுத்த சத்தியத்துக்கு நேராக வழி நடத்துவது. சோ இப்படி எல்லாம் யார் தான் செய்ய முடியும்னா அங்க ரூலர் பண்ண முடியாது, லீடர் பண்ணலாம். ரூலர், லீடர். சோ அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி இருக்கும் பொழுது இந்த தருணங்கள்ல அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா முற்றிலும் சுயத்தை விட்டு சகோதரர்களாக இருப்பாங்க. சுயத்தை, தன்னுடைய மேன்மைக்காக எந்த ஊழியங்களும் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாருன்னா லீட் பண்றவங்க. ரூல் பண்றவங்க கண்டிப்பா இது மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய அந்த ஸ்தானத்தை, அதனுடைய கணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அருமையான சகோதர சகோதரிகளை, சோ பாருங்க, இப்ப நம்ம 13-17 EBC நம்ம வந்துடலாம். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து கணம் எல்லா பரிசுத்தவான்களிலிருந்து வாக்கினால் தேர்ந்தெடுக்கப்படும் மூப்பர்கள். சோ பாருங்க, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னா யாருன்னா அவங்களுக்கு இருக்குது ஒரு கணம் இருக்குது, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பாருங்க, இங்கிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சகோதரர்கள்னா நம்மை காட்டிலும் உயர்வாக தேவன் அவர்களை என்ன பண்றாருன்னா மேல வைத்திருக்கிறார். அப்படின்னா சத்தியத்துல, குணாதிசயங்கள்ல நன்கு வளர்ந்த சகோதரர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும்.
ஒரு எல்டர் அப்படின்னா இப்படித்தான் நம்ம பார்க்கணும் அவங்கள, விசேஷமானவர்கள். ஏன்னா தேவனால அவங்க பயன்படுத்தக்கூடியவர்கள், நம்மளுக்கு சத்தியங்களை போதிக்கக்கூடியவர்கள், தேவனால் பயன்படுத்தக்கூடியவர்கள் என்ற ரீதியில அவர்களை நம்ம கவனிக்கணும், பார்க்கணும். அதே சமயம் கர்த்தரில் நமக்கு மேல் இருக்கிறவர்களாக நாம் நம்புகிறோம். கர்த்தருக்குள்ள நம்மை காட்டிலும் அவர்கள் மேல இருக்கிறவங்களாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்பணும். ஏன்னா தேவன் அப்பேற்பட்ட சகோதரர்களைத்தான் சபையின் மத்தியில ஒரு ஊழியக்காரர்களாக என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா உயர்த்தி வைத்திருக்கிறார். சோ இந்த ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களை நம்ம கவனிக்கணும். அதே சமயம் அடங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டா ஏதோ அவரு டாமினேட் பண்றாரு நம்ம அடங்கிப்போம், அப்படி இல்லை. பணிவுடன் இருங்கள், எளிமையான வார்த்தை, பணிவுடன் இருங்கள். கிறிஸ்துவின் சபைகள் தங்களுடைய தலையின் வழிநடத்துதலை கண்டுணர வேண்டும் மற்றும் தங்களை வழிநடத்துபவர்கள் அவருடைய விருப்ப தேர்வாக இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும். யாருடைய தேர்வு இது? கர்த்தருடைய விருப்பத்தினுடைய தேர்வாக இருக்குது. அப்பேற்பட்ட சகோதரர்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க என்று என்ன பண்ணணும்னா அங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது போதகர்கள் தேவனால் அளிக்கப்பட்டவர்கள் என்று கண்டுணரப்படுகிறவர்களாக இருக்கிற வரையிலும் நடத்தை மற்றும் தேவனுடைய திருவசனத்தினால் அவர்கள் தங்களை உறுதிப்படுத்தி கொள்கிறவர்களாக இருக்கும் வரையிலும் அவர்கள் அதிக கனம் உடையவர்களாக இருப்பார்கள். இதுல எல்லாம் ஏதோ நான் வாசிட்டேன், நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அவங்களுக்கு வார்னிங் இருக்கிறத புரிந்து கொள்ளலாம். என்ன வார்னிங் இருக்கு அப்படின்னா, போதகர்கள் தேவனால் அளிக்கப்பட்டவர்கள் என்று நாம் என்ன பண்றோம்னா கண்டுணரப்படுகிறவர்களாக இருக்கிற வரையிலும் நடத்தை மற்றும் தேவனுடைய திருவசனத்தினால் அவர்கள் தங்களை உறுதிப்படுத்தி கொள்கிறவர்களாக இருக்கும் வரையிலும். அப்படின்னா அவங்க எதுல தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும்னா தேவனுடைய வசனங்கள் நடத்தையினுடைய விஷயங்கள்ல தங்களை உறுதிப்படுத்தி கொள்ளணும். ஆமா, நான் கர்த்தருடைய கரங்கள்ல தான் இருந்து கர்த்தருடைய ஊழியங்கள் தான் செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்ற ஒரு உணர்வு அங்க இருக்கிற வரையிலோ அவர்கள் அதிக கனம் உடையவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா இதுல இருந்து அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் மாறுகின்ற பொழுது அந்த கனத்தை என்ன பண்ணிடுவாங்க, இழந்து போயிடுவாங்க. சிம்பிள். அப்ப அருமையான சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய அபிப்பிராயத்துக்கு மற்றவர்களை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏனென்றால் அவங்களுடைய ஆலோசனைகள் கர்த்தர்கிட்ட இருந்து வருது, கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக இருக்கிறாங்க அவங்க. சோ இந்த ரீதியில அங்க தெரிவு செய்யக்கூடிய ஊழியர்களை நம்ம பார்க்க வேண்டும். நெக்ஸ்ட் அருமையான வார்த்தைகள் பாருங்க, தன்னம்பிக்கை கொள்ளுங்கள். ஒருவேளை இது செல்ஃப் கான்பிடன்ஸ் பத்தி பேசுறது இல்லை. பாருங்க, எது செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நினைக்கிறது செல்ஃப் கான்பிடன்ஸ். இங்க பேசுறாரு, நம்முடைய மேய்ப்பராகிய கர்த்தர் உண்மையான ஆடுகளை கவனமாக பார்த்துக் கொள்வார். கான்பிடன்ட் இப்ப யாரு மேல? நம்முடைய மேய்ப்பர் மேல. நம்முடைய மேய்ப்பர் உண்மையான ஆடுகளை கவனமாக பார்த்துக் கொள்வார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படி கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் விழித்திருக்கிறவர்களானபடியால் மற்றும் ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்காக நீங்க இன்னைக்கு எப்படி சரியான ஊழியர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜெபத்தோடு உபவாசத்தோடு கடந்து வந்திருப்போம். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, அப்படி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள்ல நினைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம். நமக்கு ஒரு பாரம்னா அவங்களுக்கு 2 பாரம் இருக்கு. இப்படித்தான் எல்லா பாரங்களையும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்கு அடங்கி நடத்தல் மற்றும் கீழ்ப்படிதலுக்கு காரணம் அவர் உங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா விழிச்சிருக்கிறாங்க. எந்த விதமான மந்தைக்கும் பாதிப்புகள் ஏற்படாதபடிக்கு, அந்நிய உபதேசங்கள் எதுவும் நம்முடைய எக்லீசியால தலையெடுக்காதபடிக்கு எல்லா விதத்திலையும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க விழித்திருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, ஒரு கேர் எடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, சொல்ல போயிட்டா உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக அவங்க உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும். எவ்வளவு பெரிய எக்லீசியா இருக்கு, ஊழியக்காரரா இருக்கீங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்க, இந்த ஜனங்களை சத்தியத்தின் பாதையில பிரசன்ட் ட்ரூத்ல நீங்க எவ்விதமாக வழி நடத்துனீங்க, அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நீங்க எந்த விதமாக கொடுத்தீங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா கணக்கு தரணும். ஏதோ ஒரு ஊழியத்துக்கு வந்துட்டோம், ஒரு வருஷம் இருப்போம், அடுத்த வருஷம் நம்ம தான் அப்படின்றது இல்லை. கிடைக்கப்பட்டதான ஊழியங்கள்ல நம்மனால அந்த சிறந்த எஃபோர்ட் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டு விட்டுறலாம். ஸோ இந்த ஒரு நோக்கம் அங்கே தேர்வாகக்கூடிய அருமையான சகோதரர்களுக்கு இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் சொல்றாரு,
தேவனுடைய சித்தத்தின்படியும் மற்றும் சபையினர் திருவசனத்தின் தீர்ப்பின்படியும் எந்த போதகரை நீக்குவதற்கு சபைக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏன் அதை பத்தி இடையில பேசுறார்? ஒருவேளை அவருடைய நடத்தை மாறி இருந்திருக்கலாம், அவருடைய திருவசனத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மாறி இருந்திருக்கலாம். சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சபைக்கு என்ன இருக்குதுன்னா அவரை நீக்குவதற்கு உண்டான அதிகாரம் இருக்குது. அப்ப பாருங்க, சபைக்கு தேவன் என்ன அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அவங்க அந்த பெற்றுக்கொண்ட ஊழியங்களை எப்படி செய்யணும்னு சொல்றாருன்னா சந்தோஷத்தோட அதை செய்யணும், ஒரு ஹாப்பியா செய்யணும். இப்ப தேர்ந்தெடுத்துருவோம் ஊழியக்காரரை, இதை பண்ணாத, அதை பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, எல்லா கண்ட்ரோலை நம்ம வச்சுட்டு இருந்தா அவர் என்ன பண்ண முடியாது, ஊழியங்களை சிறப்பாக செய்ய முடியாது, சந்தோஷமா செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும், இவங்க தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு சகோதரன். தேவன் நம்மை காட்டிலும் இவர் உயர்வாக நினைச்சுதான் நமக்கு ஒரு எல்ரா என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்திருக்கிறார், நம்மை மேய்க்கக்கூடியவராக கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு தாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அவங்களை என்ன பண்ண மாட்டோம்னா துக்கத்தோட ஊழியம் செய்யறதுக்கு விட மாட்டோம். சந்தோஷத்தோடு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊழியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தேர்வு செய்வதில் உங்களுடைய சொந்த விருப்பம் அல்லது மகிமை அல்லது சகோதரருடையதை நாடாதிருங்கள், ஆனால் தேவனுடைய சித்தம் மற்றும் மகிமையை மட்டும் நாடுங்கள். எந்த விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டாலும் சரி, அதுல தேவனுடைய மகிமையை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா அங்க காணக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம போயிடலாம். இப்படி நம்ம தெரிந்தெடுக்கணும், அப்பேற்பட்டதான சகோதரர்களை தெரிந்தெடுக்கணும் அப்படின்னா என்ன மெத்தட், அதுக்கும் ஆலோசனை இருக்கு. சகோதரர் தரார், கர்த்தரை அடையாளம் கண்டு கொள்ளுதலும் மற்றும் அவரது வார்த்தைகள் மற்றும் வாக்குத்தத்தங்கள் வாயிலான அவரது வழிகாட்டுதலுக்கு கவனித்திருப்பதும். எப்படித்தான் இந்த சகோதரர்களை இனம் கண்டு பிடிப்பதுன்னா வேற எந்த விஷயங்கள் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு அருமையாக நம்மை கைட் பண்ணக்கூடியதாக அங்க இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள் தங்களை விசாரணை செய்யும்படிக்கு தங்கள் மீது அவரால் ஏற்படுத்தப்பட்டவர்களை கர்த்தருடைய ஜனங்கள் கண்டு கொள்ள உதவிடும். தேவனுடைய வார்த்தைகளும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் இதுதான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, இவரை நம்ம இந்த வருஷத்துக்கு உண்டான ஊழியராக தெரிவு செய்யலாம் என்பதை இது நமக்கு கைட் பண்ணும். இந்த கைடன்ஸ் தேவை. அதுக்காகத்தான் உபவாசித்து ஜெபம் பண்ணி நமக்கான ஊழியர்களை நம்ம ஒரு வார கேப்ல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறோம். போன வாரம் நாமினேஷன், இந்த ஒரு வார காலம் அளவும் நீங்க அவங்களுடைய ஊழியம், அவங்க நமக்காக ஏறெடுத்திட்ட பிரயாசங்கள், எல்லா விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. இப்படி கவனித்து என்ன பண்ணுங்கன்னா அந்த ஊழியக்காரர்களுடைய பகுதியில நீங்க தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்களை தெரிவு செய்கிறோம். அப்படி தெரிவு செய்கின்ற பொழுது கண்டிப்பா இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறோம், இவ்வளவு காலங்கள் நம்ம ட்ரூத் கேட்டிருக்கிறோம். கண்டிப்பா நம்முடைய ஒவ்வொருவருடைய மனசுலையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிலருக்கு வாக்கு செலுத்தலாம், சிலருக்கு வாக்கு செலுத்த வேண்டாம். முடிவு இருக்குதா இல்லைங்களா? இருக்குதா இல்லைங்களா? இருக்கு. இப்படியெல்லாம் இல்லாமலே யாரும் வந்திருக்க மாட்டீங்க. அப்படின்னா நீங்க ஜெபிக்கவும் வந்துட்டீங்கன்னு நான் சொல்லுமா? அப்படியெல்லாம் இல்லை. கண்டிப்பா சில விஷயங்களை நீங்க முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நீங்க செக் பண்ணலாம். நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்க, ஓகே, அப்ரிஷியேட் பண்றோம். ஏன்னா நீங்களும் தேவ ஆவியினுடைய உதவியில கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்திருப்பீங்க, அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்றோம். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன ஒரு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா கடைசி நேரத்தில் கேட்டுக்கு முன்னாடி நின்று திருப்பி பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம. அப்போ அது போல வாக்கு செலுத்துவதற்கு முன்பாக நாம் என்ன பண்ணலாம்னா ஒரு ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு வருஷ காலமும் அவர் நம்மளுக்கு போதிக்கிறார், வழி நடத்துறார், எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னா அவரை தேர்ந்தெடுப்பதற்கு உண்டான காரணங்கள் ஏதாவது சில விஷயங்களை பட்டியல் போட்டலாம். அந்த பட்டியலும் நீங்க மனசுல வச்சிருக்கக்கூடிய பட்டியலும் அங்க சரியா இருந்துச்சுன்னா ஓகே, நீங்க அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க, போயிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க, ஒருத்தர் பாருங்க, அந்த லிஸ்ட் நீங்க போடலாம். பேஜ் நம்பர் 479ல சபையில் எந்த ஒரு ஊழியத்திற்கும் எவரேனும் தேர்ந்தெடுக்கப்படும் காரியத்தில் ஒரு காரணம் இருத்தல் வேண்டும். சோ பாருங்க, ஒரு காரணம் இருக்கணும். நான் இவருக்கு ஓட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கணும். இவருக்கு ஓட் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இருக்கணும் இல்லைங்களா? அது போல காரணம் என்ன? ஒரு ஓட் பண்றேன் அப்படின்னா காரணம் பாருங்க, லிஸ்ட் போடுறாரு. சகோதரி நானே எடுத்துறேன் அந்த ஒரு பாயிண்ட. சோ பாருங்க, மூப்பர் ஒருவர் போதிக்க வல்லவராக இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பரந்த மனப்பான்மையுடையவராக இருக்கணும். மூணாவது, ஆலோசனை தேவைப்படுபவர்களுக்கு
உதவிகரமான ஆலோசனை வழங்க முடிகிறவராக இருக்கணும். 4வது, தேவனுடைய வார்த்தைகளை ஆழமாய் ஆராய்கிறவராக இருக்கணும். சபையில் நல் செல்வாக்குடையவராக இருக்கணும். ஞானமுள்ள ஆலோசகராக இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு எல்டர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா இதெல்லாம் காரணம். எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு? நீங்களே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். 6 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். இந்த 6 பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம டிசைட் பண்ணிட்டு வந்திருப்போம் இல்லைங்களா? ஜெபித்து உபவாசித்து டிசைட் பண்ணிருப்போம் இல்லைங்களா? ஜஸ்ட் இப்படி என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய மனதில் ஒரு பக்கம் இந்த பாயிண்ட்ஸ் மனசுல வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சகோதரருடைய விஷயங்களை மனசுல வச்சுக்கலாம். நீங்க அவர் எப்படி இருக்கிறாரு? பரந்த மனப்பான்மையுடையவரா இருக்காரா? நல்லா போதிக்கக்கூடிய திறமை உள்ளவராக இருக்கிறாரா? தேவனுடைய வார்த்தைகளை ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரா? நல்ல செல்வாக்கு இருக்க எக்லீசியால? ஞானமுள்ள ஆலோசகராக இருந்து நம்மளுக்கு ஆலோசனைகள் தேவைப்படக்கூடிய தருணங்கள்ல தேவனுடைய வார்த்தைகள் இருந்து சொல்றாரா? இப்படி எல்லாம் பார்க்கும். அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா 6 பாயிண்ட்டும் என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை இந்த 6 பாயிண்ட் இருந்தாலும் ஓகே, நம்ம அது ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி இருக்க முடியாது. பாருங்க, அடுத்த லைன் சொல்றாரு, யாருமே இந்த நட்பண்புகள் தகுதிகள் யாவற்றையுமே சரிசமமான அளவில் என்ன பண்ண முடியாது, பெற்றிருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம் வேணும்னா இந்த லிஸ்ட்டை போட்டுட்டு இதுல யாருமே சரியான அளவுல இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? கரம் உயர்த்தாம விட்டுடலாமா? இல்லைங்களா? பட்டியல் இது, தகுதிகள் இது. ஆனா பார்க்கும் பொழுது தகுதிகள் சிலதுதான் இருக்குது, சிலது இல்லை. என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைடு போயிடுங்க. நானே வாசிடுறேன் டைம் அனுசரிச்சு. சிலர் ஒன்றை அதிகமாகவும் வேறு சிலர் மற்றொரு தகுதியினை அதிகமாகவும் பெற்றிருப்பார்கள். 6 இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு 4 இருக்கலாம், ஒரு சிலருக்கு 5 இருக்கலாம், சிலருக்கு 6 இருக்குதுன்னு வச்சுட்டாலும் கூட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஏன்னா 10 பேர் 12 பேர் நாமினேட் ஆகுறாங்க, முன்னிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே ஈக்குவல் டேலண்ட் உள்ள பர்சன்ஸ் கிடையாது. சொல்றாரு, அவைகளில் சிலவற்றையாகிலும் அனைவரும் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் நம்மளுக்கு ஆறுதல். சிலவற்றை ஏன்? ஒரு 6 பாயிண்ட் இருக்குதா, அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்குதா, ஓகே. ஒரு 50% இருக்குதா, ஓகே. நம்ம யாருமே நல்லா எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது சிலவற்றையாகிலும் அனைவரும் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒருவரின் தேர்ந்தெடுத்தலில் பழிச்சொல்லுக்கு இடம் இருக்கா? ஏதாவது சில விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கணும். எதுவுமே இல்லை, ஆனா அவருக்கு எனக்கு விருப்பம் இருக்குது, நான் தூக்கிட்டேன் அப்படின்னா அது முறையற்ற ஒரு செயலாக இருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, இது எல்டர்ஸ்னுடைய விஷயங்கள்ல மாத்திரம் இல்லை. அடுத்த லைனே சொல்லுவார், இது போலவே உதவிக்காரராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஊழியம் புரிவதற்கு நேரம் ஒதுக்கணும். தேர்ந்தெடுத்துருவோம், ஒரு வேலையும் செய்ய மாட்டோம், வருவோம் போவோம் அப்படின்னா எதுக்கு அந்த ஊழியம் உனக்கு? அப்போ நாம தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா தேர்ந்தெடுத்ததாரு அவர், நான் ஊழியக்காரரா இருக்கிறேன் அப்படின்ட்டு வரல, நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம். அப்போ சபையார் அதையெல்லாம் கவனிக்கணும். அவரை தேர்ந்தெடுத்தா ஒரு எல்டரா ஒரு டீக்கனா அவர் அந்த ஊழியத்தை செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குவாரா? நெக்ஸ்ட், அவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு டீக்கனுடைய விஷயங்கள்ல பாருங்க, நேரம் ஒதுக்கணும். 2வது விஷயங்கள் பார்க்கலாம், வருங்காலத்தில் மூப்பராவதற்கு ஏதுவான சில திறமைகள் பெற்றிருக்கிறாரா அவரு, அதை கவனிக்கணும். 3வது விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சபைக்கு ஊழியம் புரிவதற்குரிய விருப்பம் உடையவராக காணப்படணும். அவர் அப்படின்னா அந்த வேலைகள் செய்வதற்கு விருப்பம் உடையவராக இருக்கணும். அப்படியெல்லாம் இல்லைன்னா அவர்கிட்ட விருப்பம் இல்லாம எந்த ஒரு ஊழியங்களை என்ன பண்ண முடியாதுன்னா திணிக்க முடியாது. அப்படியே நம்ம திணிச்சிட்டாலும் அவங்க கிட்ட ஊழியத்தை என்ன பண்ண முடியாதுன்னா எதிர்பார்க்க முடியாது. அதனால பாதிப்புகள் யாருக்குன்னா அவருக்கு இல்லை, எக்லீசியாவுக்கு தான் பாதிப்பு. வேலைகள் நிற்கும், சிரமப்படும். ஸோ இது எல்லாம் மனசில் நினைச்சிட்டு எல்டர்னுடைய விஷயங்கள்னாலும் சரி, டீக்கனுடைய விஷயங்களாகவும் சரி, இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும்னா தேர்ந்தெடுக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஒரு எல்டர் நம்ம செலக்ட் பண்றோம்னா அவருக்கு பிரதானமாக என்ன வேணும் அப்படின்னா கிறிஸ்டியன் கேரக்டர்ல க்ரோ ஆயிருக்கும், கிறிஸ்துவ பண்புகளில் அவர் என்ன பண்ணிருக்கணும்னா வளர்ந்துருக்கணும். நெக்ஸ்ட் தான்
போதிப்பதற்கான திறமை. போதிப்பதற்கான திறமை ஒன்று மட்டுமே ஒரு எல்டர்னுடைய குவாலிஃபிகேஷன் என்று நினைச்சிட்டோம்னா பாதிப்பு சபைக்கு. பாதிப்பு சபைக்கு. பேசலாம், ஆனா குணங்கள் இல்லை அப்படின்னா கஷ்டம் ஆயிடும். அருமையான சகோதர சகோதரிகளே, பேச்சு திறமை மாத்திரம் நம்பி நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அப்பேற்பட்டதான சகோதரர்களை அந்த ஒரு கனமிக்க ஊழியத்திற்கு தேர்ந்தெடுக்க கூடாது. அதனாலதான் அங்க பாயிண்ட் பேஜ் நம்பர் 364 சொல்லுவார், சபைக்கான மூப்பவர்கள் என்பவர்கள் மிகவும் குறிப்பாக அவர்களது கிறிஸ்துவ குணலட்சணம் மற்றும் போதிப்பதற்கான திறமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஃபர்ஸ்ட் என்னதான் வருது? போதிப்பதற்கான திறமை செகண்டரி தான். முதல் வந்துட்டு குணலட்சணம், அந்த கேரக்டர்ல அவங்க எப்படி வளர்ந்துருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, நல்லா போதிக்கிறாங்களா, நல்லா வழி நடத்துறாங்களா, நல்ல ஆலோசனை சொல்றாங்களா. ஸோ இதெல்லாம் அடுத்தது. இது எல்டர்ஸ்னுடைய விஷயங்கள்ல. டீக்கனுடைய விஷயங்கள்ல கூட உதவிக்காரர்கள் என்பவர்கள் அவங்களும் என்ன பண்ணணும்னா கிறிஸ்துவ குணலட்சணம். அப்ப பாருங்க, எந்த ஒரு ஊழிய வாய்ப்புக்கு வந்தாலும் சரி, அதுல என்னதான் முதல்ல இருக்கு? சரி, இது எல்டர் டீக்கனுக்கு மட்டுமா இல்ல எல்லாத்துக்குமா? பாத்தீங்களா, எல்லாத்துக்குமே அந்த கிறிஸ்துவ குணலட்சணம் என்பது அவசியம். நெக்ஸ்ட் சொல்றாரு, டீக்கனுடைய விஷயத்துல உதவிக்காரர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவ குணலட்சணம் மற்றும் ஆவிக்குரியதல்லாத டெம்போரல் பணிக்கெடுத்த திறமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களை, இந்த விதத்துல தான் நாம் என்ன பண்ணணும்னா எல்டர் டீக்கனை தேர்ந்தெடுக்கணும். இரு தரப்பினர் விஷயத்திலும் கிறிஸ்துவ குணலட்சணமும் ஆவியல் பரிசுத்தமும் ஞானமும் கருத்தில் எடுத்துக்கொள்வதற்குரிய அடிப்படையான விஷயங்களாய் இருக்கின்றன. இதுதான் பேஸ். ஒரு ஊழியக்காரரை அது எல்டரானாலும் சரி டீக்கனாலும் சரி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா பேஸ் இதுதான். கிறிஸ்டியன் கேரக்டர் பிளஸ் போதிக்கக்கூடிய திறமை எல்டர்ஸ் கிட்ட, கிறிஸ்டியன் கேரக்டர் பிளஸ் அவங்களுக்கு டெம்போரல் விஷயங்கள் இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ். இந்த சகோதரர்களை நாம் என்ன பண்ணணும்னா உதவிக்காரர்களாக தெரிவு செய்தால் சபைக்கு அது நன்மை, ஆசீர்வாதங்கள், வளமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இப்படியாகவே இன்றுள்ள கர்த்தருடைய ஜனங்கள் விஷயத்திலும் காணப்பட வேண்டும் என்பது மூத்த சகோதரனுடைய ஒரு ஆலோசனையாக அங்க இருக்கு. அதாவது எந்த ஒரு ஊழியத்திற்காகவும் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள், நெக்ஸ்ட் நம்ம ஸ்லைட் நீங்க போடலாம், சபையாரில் சிறந்தவர்களாகவும் ஞானமிக்கவர்களாகவும் முதலாவது அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்க வேண்டும். விலையேற பெற்ற பரிசுத்தமான சாந்தமான மற்றும் அமைதலின் ஆவியுடையவர்களா என்று கவனமாய் கவனிக்கப்பட வேண்டும். எல்லாம் முழுக்க முழுக்க கவனிக்கிறது யார் அப்படின்னா எக்லீசியா கவனிக்கணும். சபை ஜனங்கள் கண்டிப்பா அதை கவனிக்கணும். அடுத்தது திறமைகளானது கவனிக்க வேண்டும். முதல் அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்னா கிறிஸ்டியன் கேரக்டருடைய growth எப்படி இருக்கு, இதை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 425 பல்வேறு சபைகளில் மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் இங்கு ஒரு படிப்பினை உள்ளது. அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுத்தல் விஷயத்தில் தன்னுடைய பங்கை நிறைவேற்றும் போது, ஏன்னா இன்னைக்கு அதை தான் செய்ய போறோம், அப்படி நிறைவேற்றும் போது தங்களுடைய மனசுல என்ன பிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னா, இதை மாற்ற முடியாத நிபந்தனைகள், மாற்ற முடியாது, இதை தவிர்த்து வேற எப்படி வேணாலும் நான் செய்வேன் இல்ல, நான் கர்த்தருடைய கருவியாக மாத்திரம் செயல்பட வேண்டும். தீர்மானிச்சுக்கணும், நான் கர்த்தருடைய கருவியாகத்தான் செயல்படுவேன், கர்த்தருடைய சித்தமே முற்றும் முழுமையாய் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தீர்மானம் பண்ணிட்டா வேற எந்த ஒரு எண்ணத்துக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு சகோதரனுக்கு நம்ம வாக்கு கோரும் பொழுது அந்த சகோதரனுக்கு வாக்கு செலுத்துவோம், செலுத்தாம கூட இருப்போம். அப்படின்னா கரம் உயர்த்துவோம், கரம் உயர்த்தாம கூட இருப்போம். ஆனா காரணம் என்ன அப்படின்னா விருப்பு வெறுப்பா, இரண்டாவது ஆவியா மாம்சமா, கர்த்தரா நீங்களா, அப்படின்னா நாம் கருவியாக செயல்படுறோமா இல்ல கர்த்தருடைய கருவியாக நாம் செயல்படுறோமா, மாம்சத்துல செயல்படுறோமா ஆவியில செயல்படுறோமா, விருப்பம் வெறுப்பு, இது எதை காமிச்சு நம்ம கரம் உயர்த்தும் நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம டிசைட் பண்றோம் எனக்கு கூட தெரியாது, இல்ல என்னை போல வழி நடத்த இந்த ஒரு மீட்டிங் நடத்தக்கூடிய சகோதரருக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும் இது எல்லாமே இல்லைங்களா? இருதயத்தினுடைய நோக்கங்களை அறிந்த தேவன் முன்னாடி இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கண்டிப்பா காரணம் இருக்கணும், அதுல தேவ ஆவி செயல்படணும், தேவன் செயல்படுவதற்கு நம்ம அனுமதிக்கணும். இப்படி எல்லாம் அனுமதிக்கும் பொழுதுதான்
அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சித்தமே முற்றும் முழுமையாக செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்ந்தவராக காணப்பட வேண்டும். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இந்த டைம் இல்லை, இந்த டைம் இல்லை, இந்த டைம்னு இல்லை, எந்த டைமும் இல்லை. விருப்பு வெறுப்புகள் காமிக்கிறதுக்கு இந்த இடம் இல்லை, இந்த நேரம் இல்லை. நமக்கு அதுக்குரிய நபர்களும் நமாக இருக்கக்கூடாது. அருமையான சகோதர சகோதரிகளே சொல்றார். மேலும் குணலட்சணம் தொடர்பான விஷயத்தில் வேத வாக்கியங்களுக்கு இசைவாக மாத்திரமே வாக்கு செலுத்துபவர்களுடைய மனதில் தாக்கம் ஏற்படுதலுக்கு முற்படுதலும் செல்வாக்கை பயன்படுத்த முற்படுதலும் இருக்க வேண்டும். அப்படின்னா உங்களுக்கு வேத வாக்கியங்கள் என்ன போதிச்சிருக்கு, என்ன ஆலோசனைகள் இது வரைக்கும் கிளாஸ் கேட்டிருக்கிறோம், அது என்ன கைட் பண்ணுது அப்படின்னு செஞ்சுட்டு நீங்க எதை செஞ்சுட்டாலும் தேவ மகிமைக்காகவே நீங்க செய்யணும். அப்படின்னா தேவனுடைய ஆவி நம்ம என்ன பண்ணணும்னா கைட் பண்ணணும். அதுக்காக நம்ம காத்திருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி செய்கின்ற பொழுதுதான் அந்த திவ்ய ஒழுங்கில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஊழியர்களானது, பேஜ் நம்பர் 479 நம்ம பார்க்கிறோம். திவ்ய ஒழுங்கில் சபையானது அதன் ஊழியக்காரர்களை, மூப்பர்களை, உதவிக்காரர்களை, மேய்ப்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலும் ஒவ்வொரு அங்கத்தினனும் தன்னுடைய சொந்த பகுத்தறிதலுக்கு இசைவாய் மாத்திரமல்லாமல், பாருங்க இது ரொம்ப நம்ம கவனிச்சு படிக்க வேண்டியது, தன்னுடைய சொந்த பகுத்தறிதலுக்கு இசைவாய் மாத்திரம் அல்லாமல், நான் பகுத்து பார்த்துட்டேன், இது சொந்த பகுத்தறிவு, அதுக்கு மாத்திரம் இசைவாய் இல்லாமல் திவ்ய சித்தம் குறித்து தன்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு இசைவாக வாக்களிக்கணும். திவ்ய சித்தம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இசைவாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய கரங்களை நீட்டிட வேண்டும், இல்லை உயர்த்த வேண்டும் என்பதுதான் அருமையான ஆலோசனைகளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வழி நடத்துதலில் இது விஷயமான நம்முடைய கருத்தானது உணர்ந்து கொள்ளப்படவில்லை எனில், எப்படி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பாருங்க இப்போ ஓட் நம்ம கேட்போம், ஒரு சகோதரர் எக்ஸ் அவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் செலுத்தலாம் அப்படின்னு. ஒரு சிலர் உயர்த்திருப்பாங்க, ஒரு சிலர் உயர்த்தாம இருந்திருப்பாங்க. உயர்த்தாம இருந்த சகோதரர்கள் அவங்களுக்கு இந்த பாயிண்ட் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீங்க கரம் உயர்த்தல, ஆனால் அவர் தெரிவாகிட்டார். நீங்க கரம் உயர்த்தல, ஆனா அவர் தெரிவாயிட்டார். இப்ப என்ன பண்ணலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி சில சூழல்களும் இருக்கும் இல்லையா? நான் கரம் உயர்த்தல அவருக்கு, ஆனா அவர் தெரிவாயிருக்கிறார். அப்படின்னா சபையினுடைய ஏகோபித்த மெஜாரிட்டி அவருக்கு சப்போர்ட் இருக்குது, தேவன் அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்கிறாங்க, அதனாலதான் சபை அவர்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா கரம் உயர்த்திருக்கு. அப்படின்ற போது சொல்றாரு, தெய்வீக சித்தம் குறித்த நம்முடைய கருத்திற்கு எதிர்மாறாக, ஏன்னா நம்ம கரம் உயர்த்தல, ஆனா அவர் வந்துட்டார், எதிர்மாறாக யாரோ ஒருவர் சபையை விசாரிக்கும்படி ஏற்படுத்தப்பட்டால் நான் அவருக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு போக மாட்டேங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நாமும் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து நம்மால் முடிந்த மட்டும் அத்தகையவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட வேண்டும். அப்படின்னா மெஜாரிட்டிக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மைனாரிட்டி சரண்டர் ஆயிடணும். இல்ல நான் வாக்கு செலுத்தல, ஒரு வருஷ காலம் அவர் செய்யக்கூடிய எந்த ஊழியத்துக்கும் ஸ்ட்ரகிள் கொடுப்பேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பிரியமானவர்களை, இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது. சொல்றாரு, நாமும் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து நம்மால் முடிந்த மட்டும் சரண்டர் ஆயிடணுங்க, நம்மால் முடிந்த மட்டும் அத்தகையவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்திட வேண்டும். நான் நினைச்சேன் அவர் வேணான்னு, ஆனா ஏகோபித்து சபை என்ன பண்ணிருக்கு, அவர் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருது அப்படின்னா மெஜாரிட்டி தேவன் கைட் பண்ணியிருக்கிறார். நானும் அவருடைய விஷயங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா அங்கே இசைந்து போவேன் என்று என்ன பண்ணணும்னா ஒப்பு கொடுத்துடும். ஏனெனில் திவ்ய ஞானத்தையும் வல்லமையையும் அடையாளம் கண்டு கொண்டவர்களாக, இதில் என்ன செயல்பட்டிருக்குது, தெய்வீக ஞானம் செயல்பட்டிருக்குது, தெய்வீக வல்லமை செயல்பட்டிருக்குது. அப்படிங்கும் போது அதுக்கு மதிப்பு கொடுக்காம இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா அதுல நம்முடைய க்ரோ இல்லை, கிறிஸ்டியன் கேரக்டருடைய டெவலப்மெண்ட் அங்க இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சொல்றாரு, பெரும்பான்மையானவர்களின் சித்தமானது தெய்வீக சித்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க வாக்கு செலுத்தல பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, நீங்க கரம் உயர்த்தது உயர்த்தாம இருப்பது எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஆனா இது எல்லாமே நீங்க கவனிக்கணும், ஒருவேளை கரம் உயர்த்தாதவர் அவர் அந்த ஒரு நிலைப்பாட்டை எட்டி இருந்தால் அவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கோஆபரேட் பண்ணணும்ன்றத ஜஸ்ட் நீங்க புரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் 479 பார்க்கலாம். ஒருவேளை சில சமயங்களில் சபையானவளின் மேலான நலன்களுக்கு எதிராக காரியங்கள் நடைபெறத்தக்கதாக கர்த்தர் அனுமதிப்பது போன்று தோன்றிடலாம். ஏன் நீங்க அவருக்கு நீங்க வாக்கு செலுத்தல அப்படின்னா சில விஷயங்கள் ஏதோ உங்களுக்கு தோணி இருக்குது, ஆனா இப்ப அவர் வந்துட்டார். அப்படி வரும் பொழுது சபையினுடைய நலனுக்கு எதிராக காரியங்கள் நடப்பது போல நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நினைக்கலாம்.
அப்படி ஏதாவது நடந்துருமோன்ற பயத்துல தான் நீங்க அவருக்கு வாக்கு செலுத்தல. ஓகே, ஆனா என்ன சொல்றாருன்னா, நாம் அப்படி அச்சம் கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? தேவன் மேல இருக்கணும். சபை யாருடையது? தேவனுடையது இல்லைங்களா? அப்படிங்கும் போது அவருக்கு சித்தமானதை கொண்டு எல்லா விதத்திலையும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க செய்யக்கூடியவராக இருக்கார். மாறாக அனைத்தையும் அவரிடத்தில் ஒப்புவித்து விட்டு நம்மை போன்று மற்றவர்கள் பார்க்கின்றார்களோ இல்லையோ கர்த்தருடைய சித்தம் குறித்த நம்முடைய பகுத்தறிதலை முழுமையாய் வெளிப்படுத்துவதில் திருப்தி அடைந்திட வேண்டும். என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நீங்க உங்களுடைய பார்ட்ல கரம் உயர்த்தல அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்லி இருக்குதோ அதன்படி நீங்க நடந்துட்டீங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்க அதோட நீங்க என்ன பண்ணுங்கன்னா திருப்தி அடைஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க வாக்கு செலுத்தாதவர் வாக்கு அங்க அந்த ஒரு தரநிலைக்கு வந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு கோஆபரேட் பண்றதுக்கு பாருங்க. உங்களுடைய விருப்பத்தை நீங்க தெரிவிச்சிட்டீங்க. பட் அவர் தேவன் அவர்களை என்ன பண்ணிருக்காருன்னா கொண்டு வந்திருக்கார் என்கின்ற ரீதியில தான் சபையினுடைய வரக்கூடிய நாட்கள்ல இருக்கணும். நெக்ஸ்ட், தெரிவாகக்கூடிய மூப்பர்கள் என்று வரும் பொழுது பேஜ் நம்பர் 446 நம்ம பார்க்கிறோம். சபையில் உள்ள மூப்பர்கள் உண்மையில் மூத்த சகோதரர்களாக இருந்திட வேண்டும். இது வயசுல பேசுறது இல்லை, அதை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனுடைய நல்ல ஒரு கிறிஸ்துவ முதிர்ச்சியில ஆவியினுடைய வழிநடத்துதல தெரிந்தவர்களாக இருக்கணும், அப்படி புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சொல்லிட்டு, குடும்பத்தில் மூத்த சகோதரன் தகப்பனுக்கு அடுத்தபடியாக மற்ற அங்கத்தினர்களுடைய நலனுக்கு அடுத்தவைகளுக்காக உதவுகிறவராகவும், நான் அதிகமாக பேசல சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு எக்லீஷியா எல்டர் என்பவர் எப்படி இருக்காருன்னா, ஒரு குடும்பம் இருக்குது, அப்பா அம்மா இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அப்பா ஏர்லியராகவே என்ன பண்ணியிருப்பாருன்னா மரிச்சு போயிருப்பார். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் பையன் என்ன பண்ணுவார்னா தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த குடும்பத்தை என்ன பண்ணியிருப்பார்னா வழி நடத்தியிருப்பார், கஷ்டப்பட்டிருப்பார். இவர் படிச்சிருக்க மாட்டார், ஆனால் அந்த குழந்தைகளை உங்களுடைய தம்பி தங்கச்சிகளை படிக்க வச்சிருப்பார், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார், எல்லா வேலைகளையும் பண்ணியிருப்பாரு. ஆனா இவர் தனக்கென்று என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா எதுவுமே செய்திருக்க மாட்டார். அப்படின்னா ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னை இழக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். யாருக்காக? குடும்பத்திற்காக. அதே ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் ஒரு எல்டராக இருக்கக்கூடியவர் இந்த எக்லீஷால ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது கண்டிப்பா அவங்களை நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஒரு ஸ்தானத்தில் இருக்காங்க. ஸ்தானம் என்று சொல்லுவது நீங்க தவறா புரிஞ்சு கொள்ள வேண்டாம், ஒரு ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. அப்படி பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா, நம்முடைய தம்பி தங்கைகளை எப்படி ஒரு மாம்சத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் வழி நடத்துறாரோ, கைட் பண்றாரோ, அவங்களுக்கு கஷ்ட காலங்கள்ல கை தூக்கி விடுறாரோ, அந்த வேலைகளை இவங்க என்ன பண்ணணும்னா செய்துவிடணும். அதனாலதான் சொல்றாரு, சத்தியத்தில் முதிர்ந்தவர்கள், சத்தியத்தில் மிகவும் வளர்ந்திருப்பவர்கள் இளையவர்களை ஊக்குவிக்க வேண்டும், ஆதரித்திட, தூக்கிவிட மற்றும் பாதுகாத்திட வேண்டும். இதை நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பூமிக்குரிய ஜீவியத்தின் காரியங்களில் நாம் என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். அதே போலதான் ஆவிக்குரிய குடும்பத்திலேயும் ஒரு எல்டர்னுடைய ஒரு நிலைக்கு வரக்கூடியவர்கள் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்காங்க. அப்ப பாருங்க, அவங்களை எந்த லெவலுக்கு நம்ம பார்க்கணும்னா ஒரு தகப்பன் மாதிரி இருக்கிறாங்க. அவங்களும் தகப்பன் எப்படி தன்னுடைய குழந்தைகளை பார்ப்பாரோ அது போல என்ன பண்ணணும்னா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை கவனிக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம் 446ல, குடும்பத்தில் மூத்தவர்கள் என்பவர்கள் தங்கள் சொந்த சௌகரியங்களை, தங்கள் சொந்த விருப்பங்களை தியாகம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு பொறுப்புகள் இருக்குது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். ஆனாலும் அவங்க என்ன பண்ணணும்னா சொந்த சௌகரியங்களை அவங்க தியாகம் பண்ணணும், சொந்த விருப்பங்களை தியாகம் பண்ணணும். இதெல்லாம் எதுக்குன்னா இளையவர்களை ஆதரித்து குடும்பத்தில் உதவுபவர்களாக இருக்கின்றனர். குடும்பத்தில் உள்ள இளையவர்களுடைய நலனுக்கடுத்தவைகளுக்காக அவர்களது சொந்த சந்தோஷங்களானது, யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு பொறுப்புகளோடு அவங்க இந்த ஊழியங்களை செய்யறாங்க அப்படின்னா அதற்கே உரித்தான ஒரு கணத்தை நாம் என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அருமையான சகோதர சகோதரிகள், இதெல்லாம் அந்த எல்டர்ஸுக்கே உரித்தான குவாலிட்டிஸ் நம்ம கவனிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது, சபையில் மூப்பருக்கான உடன் மேய்ப்பனுக்கான முதன்மையான தகுதி. அந்த முதன்மையான தகுதி அப்படின்னா நீங்க ஒரு மூப்பரை தேர்ந்தெடுப்பதற்கு உண்டான தகுதிகள் என்ன அப்படின்னா, முதன்மையான தகுதி சொல்றாரு, கர்த்தருக்காக கொண்டிருக்கும் அன்பாகத்தான் கண்டிப்பா இருத்தல் வேண்டும். அவர்
கர்த்தருக்காக கொண்டிருக்கக்கூடிய அன்பா தான் இருக்கணும். சரி, கர்த்தருக்காக கொண்டிருக்கக்கூடிய அன்பு தான் அவர் வச்சிருக்கார் அப்படின்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா பாருங்க. நெக்ஸ்ட், கிரியை புரிவதற்கு முக்கிய தூண்டுதலாய் உள்ள மாபெரும் மெய்ப்பனுக்கான அன்பை தவிர மற்றபடி உள்ள பேச்சு திறமை யாவும் மற்றும் பக்தி வைராக்கியம் யாவும் மந்தையனுடைய நலனுக்கு அடுத்த விஷயங்களுக்கு இடையூறாகவும் பாதகமாகவே காணப்படும் சொல்லிட்டார். அங்க பேச்சு திறமை, அதே சமயம் அவருடைய பக்தி இதெல்லாம் இருக்குது, ஓகே தான். ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மெய்ப்பனுக்கான அன்பு என்கின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. அதுல அவர் வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருக்கணும். பேஜ் நம்பர் 353 நம்ம பார்க்கிறோம், யார் கர்த்தருக்காக அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதன் அளவு என்ன என்றும் நாம் எப்படி அறிந்து கொள்வது, அதை கவனிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா கர்த்தருக்கான அன்பை யார் அதிகமாக கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது சொல்லியாச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கும் சிம்பிள் ஆன்சர் அடுத்த லைன்லயே, நாம் காண்கிற சகோதர சகோதரிகளை அன்பு கூறவில்லை எனில். நெக்ஸ்ட் ஃபீல் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இல்லைங்களா? அப்ப பாருங்க, எல்லாம் எளிமையான விதத்தை கொடுத்துட்டாரு. வேறத்தை ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. காணாத தேவனிடத்தில் அன்பு எப்படி கூறுவாங்க அப்படின்னா அந்த மூப்பருக்குரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் காணக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில என்ன இருக்கும்? அந்த தகப்பனுக்கே உரித்தான ஒரு அன்பு கண்டிப்பா செயல்படக்கூடியதாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். சொல்றாரு 353ல, ஆகையால் கர்த்தருக்கான அன்பானது அதனை சகோதர சகோதரிகளுக்கான அன்பில் வெளிப்படுத்தப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றும் பிரியமான மந்தைக்காக மிகுந்த அன்பனையும் பரிவினையும் பரந்த மனப்பான்மையையும் பொறுமையையும் சாந்தத்தையும் சகோதர சிநேகத்தையும் வெளிப்படுத்துகிறவர்கள் மாத்திரமே உண்மையுள்ள மெய்ப்பர்கள் என அல்லது மூப்பராய் இருப்பதற்கு தகுதியானவர்கள் என என்ன பண்ணணும்? இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். பாருங்க, இது நம்ம படிச்சாச்சு, கடகடன்னு படிச்சிட்டோம். பிரியமான மந்தைக்காக மிகுந்த அன்பு, பரிவு, பரந்த மனப்பான்மை, பொறுமை, சாந்தம், சகோதர சிநேகம் இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்களை நீங்க மந்தைக்குரிய மெய்ப்பராக மூப்பராக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவர் கண்டிப்பா எப்படி இருக்க மாட்டார் அப்படின்னா சுயத்திற்கான நாட்டம் கொண்டவர்களையும் பேராசை கொண்டவர்களையும் குறித்து அச்சம் கொள்ளப்பட வேண்டும். மற்றும் இத்தகையவர்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஊக்குவிக்க கூடாது. அப்படின்னா ஒருபோதும் இப்பேற்பட்டதான அதாவது சுயத்திற்கான நாட்டம், பேராசை, அந்த ஊழிய ஸ்தானங்களை விரும்புவது, ஸோ இது போல இருக்கிறவங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஊக்குவித்திடக்கூடாது. மேற்சொன்ன விஷயங்கள் எவ்வளோ இருக்கு, ஆனா இந்த 2 விஷயங்கள் இருந்ததுன்னா அதே போதும், அவங்க நமக்கு வேண்டி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 855ல, ஒரு சபையார் மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கு கொண்டிருக்கும் கூட்டமானது எல்லாருடைய உரிமைகளும் கருத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் பாருங்க சகோதரி நீங்க வாசிக்கலாம் ப்ளீஸ். ஒரு சபையார் மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கென கொண்டிருக்கும் கூட்டமானது எல்லாருடைய உரிமைகளும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மற்றும் முடிவுகளில் அனைவருமே மகிழ்ச்சியும் திருப்தியும் உணரத்தக்கதாய் மிகவும் வெளிப்படையாயும் மற்றும் நியாயமாயும் நடைபெறும் ஒரு கூட்டமாக காணப்பட வேண்டும். சிஸ்டர் ப்ளீஸ் மீண்டும் ஒரு முறை நீங்க வாசிச்சிடலாம் ப்ளீஸ். ஒரு சபையார் மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கென கொண்டிருக்கும் கூட்டமானது எல்லாருடைய உரிமைகளும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மற்றும் முடிவுகளில் அனைவருமே மகிழ்ச்சியும் திருப்தியும் உணரத்தக்கதாய் மிகவும் வெளிப்படையாயும் மற்றும் நியாயமாயும் நடைபெறும் ஒரு கூட்டமாக காணப்பட வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம கவனிக்கிறோம், மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கென கொண்டிருக்கும் கூட்டமானது. ஸோ இன்னைக்கு தான் நம்மளுக்கு அந்த கூட்டம் என்ன பண்ணணும்னா எல்லாருடைய உரிமைகளும் என்ன பண்ணணும்னா கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மற்றும் முடிவுகளில் அனைவருமே மகிழ்ச்சியும் திருப்தியும் உணரத்தக்கதாய் வெளிப்படையாக என்ன பண்ணணும்னா இந்த விஷயங்கள் செய்யணும், நியாயமாய் செய்யணும். அப்படி தேர்தலினுடைய முடிவில் ஒரு திருப்தி இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், தேவ ஆவியின் உதவியில தான் இந்த வேலைகள் நடந்திருக்கு, தேவனுடைய வழிநடத்துதலின் படித்தான் நான் செயல்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு ஒவ்வொருத்தருக்குள்ளமே இருந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சி திருப்தி கண்டிப்பா இருக்கும். இதை தவிர்த்து வேற எந்த விதத்தில் நீங்க செயல்பட்டு இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் என்னாகாது, இருக்காது, வாய்ப்புகள் இல்லை. சொல்றாரு 956ல, இப்படியாக இந்த சிறு கூட்டம் ஆண்டவருடைய வார்த்தையையும் ஆவியையும் உடையவர்களாக இருந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால், பாருங்க 2 விஷயங்கள் முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை ஆவியும் உடையவர்களாக இருந்து அதன்படி நடப்பவர்களாக இருப்பார்கள் என்றால்
ஊழியக்காரர்களை தெரிந்தெடுப்பதில் அவர்கள் ஒற்றுமையா இருந்ததினால் வந்த பலன்களை வைத்து. ஏன்னா இது ஹோல் காங்கிரிகேஷனுக்கும் யார் தான் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்க போறோம், எல்லாரும் சேர்ந்துதான் தேர்ந்தெடுக்க போறோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க எல்லாருமே, அது ஒரு சிறு கூட்டமா இருந்துட்டாலும் சரி, அது கர்த்தருடைய வார்த்தை, அதனுடைய ஆவி, இதை கொண்டு என்ன பண்ணிருக்கணும்னா செயல்பட்டிருக்கணும் ஒவ்வொருவரும். அப்படி செயல்படும் பொழுது வந்த பலன்களை வைத்து, ஃப்ரூட் கண்டிப்பா இருக்கும், ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த பலன்களை வைத்து அந்த விஷயத்தில் அது ஆண்டவருடைய மன விருப்பத்தின்படி நடந்தது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு சீரியஸ் பாயிண்ட் பாருங்க. அது ஆண்டவருடைய மன விருப்பத்தின்படிதான் நடந்திருக்கு என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மூப்பர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் மத்தியில் உள்ளவர்களில் சிறந்தவர்களாக, மிகவும் தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்படி தேர்ந்தெடுக்கும் போது? அவருடைய ஆலோசனைகள், வார்த்தைகள் மற்றும் ஆவியில தேர்ந்தெடுத்தோம்னா கண்டிப்பா மூப்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம மத்தியில் இருக்கிறவங்களையே மிகவும் சிறந்தவர்களாக, தகுதி உள்ளவர்களாக என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருப்பார்கள். அதனாலதான் சொல்றார், இதெல்லாம் நம்மளுக்கு வருஷம் வருஷம் நடந்துட்டாலும் கவனமும் ஜெபமும் இல்லாம இதை என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா கடந்து போயிடக்கூடாது. அதனாலதான் நமக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு நாமினேஷன், ஒரு வார கேப்ல இன்னைக்கு முன்னிறுத்தப்பட்டிருக்கூடிய சகோதரர்களுக்கான வாக்கெடுப்புக்குள்ள நம்ம கடந்து போறோம் அப்படின்னம்னா கவனமும் ஜெபமும் தேவனுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில அவசியமாக இருக்கு. அதே போல இன்னைக்கு நம்ம பங்கெடுக்கிறோம், தரம் உயர்த்துறோம் அப்படின்னா தீர்மானம் பண்ணிக்கலாம், ஆண்டவருடைய மனதின் பிரகாரம் மாத்திரமே நடக்க முயற்சி செய்வேன் என்று தீர்மானம் தேவன் கிட்ட சொல்லிடணும். எப்படி வேணாலும் நீங்க நடக்கலாம், ஆனா நீங்க எப்படி நடந்துட்டாலுமே தேவன் அதை ஃபைன் பண்ணுவார். என்ன மனசுல கர்த்தருடைய சித்தத்தை தான் வெளிப்படுத்துறாங்களா, இல்லை இவங்களுடைய விருப்ப வெறுப்புகளை வெளிக்காட்டுறாங்களா? ஸோ எல்லா விஷயங்களும் தேவன் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா அங்கே நமக்கு தெரிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு வேளை நாம இது போல தேர்ந்தெடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சில தருணங்கள் நம்முடைய விருப்பத்துக்கு செய்கின்ற பொழுது என்ன நடந்துரும் அப்படின்னா, நம்முடைய பகுத்துணர்தலை மாத்திரம் பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னம்னா கை இருக்க வேண்டிய இடத்துல காலை வச்சிடும், கண் இருக்க வேண்டிய இடத்துல மூக்க வச்சிடும். அப்படி நம்முடைய ஹியூமன் பாடி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்முடைய கண் இங்க இருக்கு, மூக்கு இங்க இருக்கு, நெற்றி இங்க இருக்கு அப்படின்னா, நெற்றியில் ஒரு கண் இருந்துன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கு, நெற்றிக்கு நிர்மார் இருக்காரு இல்லைங்களா? தேவன் அப்படி எல்லாம் வைக்கல. ஒரு சரீரம்னா அந்த சரீரத்துல சின்ன சின்ன அவயவங்கள் எங்கெங்க இருக்கணுமோ அப்படிதான் வச்சிருக்கிறார். நம்முடைய சொந்த பகுத்துணர்தல்ல ஏதாவது முயற்சிகள் எடுத்தோம்னா கை வைக்க வேண்டிய இடத்துல காலை வச்சிரும். அப்படின்னா கைக்குரிய வேலை செய்யக்கூடியவர்களை காலுக்குரிய வேலைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் தவறுதலாக என்ன பண்ணிடுவோம்னா ஏற்படுத்திடுவோம். புரியுதுங்களா? ஒரு எல்டர் அப்படின்னா அவரை கொண்டு வந்துட்டு வேற ஒரு கீழான நிலைமை நான் சொல்ல மாட்டேன், பட் அந்த நிலைமை கொண்டு வந்துடக்கூடாது. அவர் அங்க உதவிக்காரனுடைய ஊழியத்துக்கு தான் தகுதியான நபராக இருக்கிறார் அப்படின்னா அவரை ஒரு காலங்கள் வந்துட்டு ஒரு வேளை நல்ல குரோவாகி வந்துட்டு இருக்கார் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்க கொண்டு வாங்க, தவறே இல்லை. ஆனா இந்த டைம்ல அவர் இப்படித்தான் இருக்கிறார், இந்த வேலைகள் தான் செய்யறாருன்னா அந்த நிலைமையிலேயே அவங்களை என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா வைங்க என்பதுதான் அது முறையாக இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன்னா இதுல என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு அங்கமும் எந்த வேலைக்கு தகுதியான இடத்துல இருப்பாங்கன்னு என்ன பண்ணணும்னா சபையார் முடிவு செய்யும். இவர் எல்ரா, இவர் டீக்கனா, சபையார் டிசைட் பண்ணணும். அப்படி டிசைட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு எலெக்ஷன்ல நம்ம கடந்து கொள்ளணும். சரி, ஒரு வேளை அப்படி செய்யலன்னு என்ன நடந்துரும் அப்படின்னா, சில தகுதி உள்ளவர்களை அந்த நிலையில வைக்கிறதுக்கு மிஸ் பண்ணிருவோம், சில தகுதி அற்றவர்களை அந்த ஒரு நிலைமையில என்ன பண்ணிடுவோம்னா கொண்டு வந்துருவோம். இதனால எக்லீஷாவுக்கு சரியான ஃபீடிங் இருக்காது, சரியான ஒரு ஆலோசனைகள் இருக்காது, சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியது. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனத்தோடு என்ன பண்ணணும்னா இந்த வாக்கெடுப்புகளுக்குள்ள நம்ம கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் கேட்ட சத்தியங்கள், இல்லை இவ்வளவு மாதங்கள் கேட்ட சத்தியங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பேருதவியாக இருக்கும். தேவனும் நமக்கு அந்த ஆவியை தருவார். அந்த ஆவியினுடைய வழிநடத்துதலின்படி முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான வாக்கெடுப்புகளுக்குள்ளாக நாம் கலந்து செல்லலாம். பிரியமானவர்களை, பொறுமையோடு கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.